தூத்துக்குடி மறைமாவட்டம் தென்மண்டலம் இறையழைத்தல் பணிக்குழு மற்றும் திருவெளிப்பாட்டு பணிக்குழு முயற்சியில் 15 குருக்கள் வழி நடத்தும் கல்வாரியே ஓ வழியே திருச்சிலுவை பாதை. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். கல்வாரி பயணம் புதிய தடம் பதித்த பயணம். வலிகளை தாங்கி வாழ்வை வென்றிட அழைப்பு விடுக்கும் பயணம். 14 நிலைகளும் வாழ்வின் வலிகளை தாங்குங்கள், தொடர்ந்து பயணியுங்கள். உயிர்ப்பு வாழ்வு உண்டு என்பதை சுட்டிக்காட்டும் உன்னத பயணம். தீர்ப்பிடும் உலகம் தரும் வலிகளை, பழி சுமத்தி பரிகசிக்கும் வலிகளை, விழுந்து கிடக்கும் வலிகளை, குடும்ப வலிகளை, பெண்ணிய துன்பங்களில் எழும் வலிகளை, அவமானத்தால் தூண்டப்படும் வலிகளை, அநியாய காயங்களினால் எழும் வலிகளை, கல்லறைக்கு செல்லவா நாம் தாங்க வேண்டும்? இல்லை இல்லை, இயேசுவோடு நம்பிக்கையோடு சுமந்து வலிகளை அடக்கம் செய்து வீர மக்களாக நடைபோட அழைப்பு விடுப்பதே இந்த கல்வாரி பயணம். ஓ வலியே, உன்னை தாண்டி செல்வேன், இயேசுவோடு பயணப்படுவேன், வாழ்வை வென்றடைவேன் என இந்த சிலுவை பாதையில் புறப்படுவோம். மனதுயர் மன்றாட்டு. என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்துக்கும் மேலாக அன்புக்குரியவர் நீர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொண்டிருக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா, என்மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாவுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உமது இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்பது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்கள் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திரு சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு நாதரை சாவுக்கு தீர்வையிடுகிறார்கள். இயேசுவின் சிலுவை பாதையில் முதல் நிலை, இயேசுவுக்கு மரண தண்டனை தீர்ப்பு கொடுக்கப்படுகின்றது. இயேசுவுக்கு சிலுவையில் மரண தண்டனையை இறுதி தீர்ப்பாக கொடுக்கிறார்கள். இல்லை, இல்லவே இல்லை. கடவுள் தமக்கு தாமே அன்போடு எழுதி கொண்ட மரண சாசனம் மரண தீர்ப்புதான் சிலுவை சாவு. அன்பு செய்பவர்களுக்கு எவரும் தண்டனை கொடுக்க முடியாது. அவர்கள்
அன்பினால் தங்களையே தண்டித்துக் கொள்கிறார்கள். அந்த தண்டனை பிறர் கொடுக்கும் தண்டனையை விட மிக கொடியதாக, காலத்தால் நீண்டதாக, மனிதரின் ஆணவ அறிவுக்கு புலப்படாத வகையில் அமைகின்றது. உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு ஆற்றலோடும் அன்பு செய்வாயாக என மீண்டும் மீண்டும் இறைவாக்கினர்கள் வழியாக கேட்டு பார்த்த கடவுள் ஏமாற்றமடைகிறார். மனிதர்கள் தம்மை முழுமையாய் அன்பு செய்வதில்லை என்று அறிந்த கடவுள் தீர்ப்பை எழுதுகின்றார். பெறுவதை விட கொடுப்பதில்தான் உண்மையான இன்பம் என்று சொல்ல கேட்பதற்கு இனிமையாகத்தான் இருக்கும். அது அதிகமான வலியை கொடுக்கிறது. அன்பின் வலி, அன்பு வலியை மனமுவந்து ஏற்றுக்கொள்கிறது. பிறருக்காக தன்னையே தண்டித்துக் கொள்கிறது. காரி துப்பி சாட்டையால் அடித்து உடலை நார் நாராக கிழித்து முள்முடி சூட்டிய ரோமை படை வீரர்களின் தீர்ப்பு இயேசுவுக்கு வலியை தந்தது. ஓசன்னா, தாவீதின் மகனுக்கு ஓசன்னா என்ற வார்த்தைகள் காற்றில் மறைந்து ஒழிக, இயேசு ஒழிக, அவனை சிலுவையில் அறையும் என்று விண்ணதிர சத்தம் போட்ட மக்கள் கூட்டத்தின் தீர்ப்பு இயேசுவுக்கு இன்னும் அதிகமான வலியை தந்தது. நீங்கள் இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள் என்று கூறிய பிலாத்துவின் தீர்ப்பு வலியை கொடுத்தது. இவனது இரத்தப் பழியில் எனக்கு பங்கில்லை என்று கை கழுவிய பிலாத்துவின் இறுதி தீர்ப்பு இயேசுவுக்கு விழமாக்கியது. ஜெபம். அன்பு இயேசுவே, தீர்ப்புகளின் வலியை அன்பின் பரிசாக மனமுவந்து ஏற்றுக்கொண்டீரே. அன்புக்காக வேதனைகளை, அவமானங்களை, வலிகளை பொறுத்து கொண்டீரே. வழியில் அன்பின் வழியை ஏற்றுக்கொள்ளும் மன உறுதியை எங்களுக்கும் தாரும். அநியாய தீர்ப்புகளை கொடுக்காமல் தீர்ப்பிடாதீர்கள், நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்று நீர் கூறிய வார்த்தைகளை எங்கள் மனதில் இருத்தி வாழும் வரம் தாரும், மனம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமென். சிலுவை சுமக்க வைத்தாரும், மாளா துயரா துடிக்க வைத்தார். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு லட்சித்தீர். இயேசு நாதரின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். இரண்டாம் நிலை. இயேசு சிலுவையாகிய வலியை ஏற்றுக்கொள்கிறார். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என்று இறைவார்த்தை வாழ்வாக்கியவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. வலியை தாங்கிய விதைகள்தான் பூமியை முட்டிக்கொண்டு வெளிச்சத்தை எட்டி பார்க்கும். காற்று என் கன்னத்தில் அடித்தது, வான்மழை வறண்டு விட்டது, மனிதன் என் மார்பில் மிதித்தான், நான் யாரிடம் புகார் தொடுப்பேன்? அனைத்து வலிகளையும் நெஞ்சில் தாங்கிக் கொண்டு முடிந்தவரை பலன் கொடுக்க போராடுவேன். எப்போது 2 வான்பறவைகள் என்னால் பசியாறியதோ அப்போதே நான் என் பிறவி பயனை அடைந்து விட்டேன். வலிகளும் வசந்தமானது. சிலுவையின் வழியாகத்தான் மீட்பு என்று இயேசுவுக்கு நன்றாக தெரியும். எனவேதான் மீட்பு என்ற எதிர்காலத்தின் நெஞ்சில் சுமந்து வலியாகிய சிலுவையை தோளில் சுமக்கிறார். புயலுக்கு பின் அமைதி என்று சொல்வதைப் போல வலிக்கு பின் வாழ்வு என்பதை நாம் உணர வேண்டும். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசுவிடம் சிலுவைகளையும் சுமைகளையும் வலிகளையும் தாங்கக்கூடிய ஆற்றலை கேட்போம். கிணறு வெட்டுவது கடினம், ஆனால் அடி ஆழத்தில் பொங்கி எழும் நீரூற்றை காணும்போது அனைத்து வலிகளும் பறந்து போகும். சிலுவை கண்டு ஒருவருக்கொருவர் புகார் தொடுக்காமலும்
முகத்தை தொங்கலாக வைத்து கொள்ளாமலும் எதிர்கால வசந்தத்தை மனதில் கொண்டு வலிகளை கடந்து செல்வோம். ஐயையோ, என் தோள் சிலுவை தோள் சதையை பதம் பார்க்கிறது. இந்த வலியில்லாத மீட்புக்கு வேறு ஏதாவது குறுக்கு வழி உண்டா, அல்லது வலி நிவாரணி மாத்திரை ஏதாவது உண்டா என்று இயேசு தேடவில்லை. இன்று தன்னுடைய குடும்ப சுமையை தன் இரட்டை தோள்களில் சுமக்கும் குடும்பத் தலைவர்கள் ஏராளம். சமையல் எரிவாயு விலை உயர்ந்தாலும் ஆபரண தங்கத்தின் விலை உயர்ந்தாலும் பாதிப்பு என்னவோ எம் குடும்பத் தலைவருக்குத்தான். ஆனால் தம் குடும்பத்தை மனதில் சுமந்து கொண்டு அனைத்து வலிகளையும் விரும்பி சுமக்கிறார்கள். இன்று அல்லது நாளை, நாளை அல்லது நாளை மறுநாள் இந்த சுமையை இறக்கி வைப்போம் என்ற நம்பிக்கையோடு. ஆனால் இந்த வலிகளை கண்டுதான் பலர் ஓடி ஒளிகிறார்கள், கடமையை மறக்கிறார்கள், பொறுப்புகளை துறக்கிறார்கள், தன் சுமைகளை இன்னொருவர் மேல் சுமத்த பார்க்கிறார்கள். குழந்தைகளின் புத்தகப்பையை நீங்கள் சுமக்காதீர்கள், அந்த வலியை குழந்தைகள் அனுபவிக்கட்டும். இளைஞனின் உழைப்பில் நீங்கள் குறுக்கிடாதீர்கள், அந்த வலியை அவன் அனுபவிக்கட்டும். அப்போதுதான் வலியின் மேன்மையை உணர்ந்தவர்களாய் எதிர்கால வசந்தத்தை வனைந்து கொள்வார்கள். ஜெபம். அன்பு இயேசுவே, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்றீரே. எங்கள் அன்றாட சிலுவைகளை சுமக்க தேவையான ஆற்றலையும் வலிமையும் தாரும். எங்கள் வலியின் மூலம் அடுத்திருப்பவரின் வலிமையையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள வல்லமையை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் பேரில் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமென். விழுந்தீர் சிலுவை பழுவோடு மீண்டும் எழுந்தீர் துயர்களின் நினைவோடு. எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு லட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் முதல் முறை தரையில் விழுகிறார். மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை கீழே விழுகின்றார். கல்வாரி நோக்கி எனது லட்சிய பயணத்தில் முதல் சறுக்கல். சின்ன வயதில் கால் இடறி விழுந்த போதெல்லாம் கல் தடுக்கிவிட்டது என்று சொன்னதுதான் நினைவில் வந்து போனது. இங்கு சாக்கு போக்கு சொல்ல வழியில்லை. நானேதான் சிலுவையை ஏற்றேன், நான் தானே சுமக்க வேண்டும். நானேதான் கல்வாரியை நோக்கினேன், நான் தானே எழ வேண்டும். நான் விழுந்து கிடக்கிறேன், அழுதாலும் பிள்ளை அவள்தானே பெற வேண்டும் என்று சொல்வார்கள். ஆம், இம்மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து புண்ணியத்தை நான் தானே பெற்றெடுக்க வேண்டும். கீழே விழுந்து கிடந்தபோது கேட்ட பரிகாச குரல்கள் என்னுள் ஏற்படுத்திய வேதனை. இதெல்லாம் இவனுக்கு தேவைதான் என்ற இருமாப்பு குரல்களின் ஈரமற்ற வார்த்தைகள் தந்த ரணங்கள். ஐயோ, இவருக்கா இந்த நிலை என்று உள்ளூர் அங்கலாய்த்தும் ஓவென ஒப்பாரி வைக்கவும் ஓடி வந்து தூக்கிவிடவும் விரும்பினாலும் கையறு நிலையில் நின்று கொண்டிருக்கும் பெண்டீர் எல்லாரும் காண நான் மட்டும் விழுந்து கிடக்கிறேன். என் அன்பு மக்களே, நான் மட்டுமா விழுந்து கிடக்கிறேன்? மதுக்கடை வாசலில், தெரு வீதிகளில், சாக்கடை பள்ளங்களில்,
குடி வெறி தலைக்கேறி நீங்களும் தான் விழுந்து கிடக்கிறீர்கள். நடிகனை நாடாள அழைக்கும் நீங்கள் சினிமா மோகத்தில் விழுந்து கிடக்கவில்லையா? மண்ணையும் மக்களையும் நேசிக்கின்றவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டு நாடும் மக்களும் தரிகட்டு போகின்றதே என்று மனதுள்ளே வெதும்பி விழுந்து கிடப்போரே, விழுவது வாழ்வின் யதார்த்தம். விழுந்தே கிடப்பதில் ஏதிருக்கின்றது அர்த்தம். எழுவோம். வலிகளை அடக்கி கொண்டு அல்ல, ஏற்றுக்கொண்டு. வலிகளை மனதார ஏற்றுக்கொண்டு எழுவோம். தொடர்ந்து நடப்போம். கல்வாரி தொட்டுவிடும் தூரத்தில்தான். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமென். உம்மை தாங்கிய அன்னை துயருற்றா. எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திரு சிலுவையாலே உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசு நாதர் தமது புனித தாயாரை சந்திக்கிறார். 4ஆம் நிலை. இயேசு தன் அன்பு தாயாரை சந்திக்கின்றார். தாயினுடைய வலி சறுக்கல்களில் விழாமல் தாங்கி பிடித்த ஒரு தாய்க்கு உதரத்தை உணவாக்கி உருவாக்கிய தன் மகனின் உடலை இரத்த காயத்தோடும் மனசோர்வோடும் தாகத்தோடும் ஏக்கத்தோடும் காணும் அவல நிலை ஏற்பட்டு விட்டது. அந்த தாயின் இதயம் எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கும். அந்த வேதனையிலும், நான் பெற்ற என் அன்பு மகனே, உன் நிலை கண்டு என் கண்கள் இரத்த கண்ணீர் வடிக்கின்றன. என்னால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. என் வார்த்தை அடங்கி போய்விட்டது. என் நாவு மரத்து போய்விட்டது. என் இதயம் துடிப்பதை நிறுத்திவிட்டது. உன் இதய துடிப்பை உணர்கிறேன். உன் உள்ள ஏக்கத்தை நான் அறிவேன். மகனே, எழுந்து நட, உன்னால் முடியும் என்று ஆறுதல் கூறி அனுப்பி வைக்கிறாள் உயிர் கொடுத்த தாய். மகனின் வலி தாங்க முடியா வேதனையில் இயேசுவின் உள்ளம் தாயை தேடுகிறது. எனக்கு உயிர் தந்த தாய் எனக்கான ஆறுதல் என்ற எண்ணம் இறைமகனிடம். அம்மா, நீ பெற்ற உன் மகனை பார். கசையடியால் என் உடலை கிழித்திருக்கிறார்கள். எனது உடல் மிகவும் வேதனையில் உள்ளது. எனது மனம் சோர்வடைந்துள்ளது. உன் அன்பு முகத்தை கண்டதும் என் இதயம் நிம்மதி அடைந்துள்ளது. இனி என்னால் இந்த சுமையை, வலியை சுமக்க முடியும். அம்மா, உன் கண்ணீரை துடைக்க என் கண்கள் துடிக்கின்றன. ஆனால் என் கைகள் உன் கண்ணீரால் வலுப்பெறுகிறது. உன் பார்வையால் என் உடல் சோர்வற்ற நிலையை எட்டியது. உன் அன்பால் என் மனம் நிறைவடைந்துள்ளது. நான் சென்று வருகிறேன் என்று தன் கண்களாலேயே மௌன மொழி கூறி சுமக்கிறார் சிலுவையை. சிந்தனை: தாய்மையின் அன்பிற்கு ஈடு இவ்வுலகில் இல்லை. நான் துன்பத்தை அனுபவித்தாலும் சரி, என் மகன் துன்பப்படக்கூடாது என்று நினைக்கும் தாய்மையின் அன்பிற்கு நீ அளிக்கும் பரிசு முதியோர் இல்லமா? அங்கிருந்து கொண்டு உன்னை நன்கு பார்த்துக்கொள் மகளே என்று கூறும்போது உனக்கே நாணமாக இல்லையா? சிறு வயதில் தாயின் பொறுப்பு நீ என்றால், அவரின் முதிர்ந்த வயதில்
அவரின் பொறுப்பு நீ அல்லவா? ஜெபம். ஓ அன்பு இயேசுவே, எங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துன்ப சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் துவண்டு போகாமல் அன்னை மரியாள் கற்றுத்தந்த முன்மாதிரியை கொண்டு மனத்திடத்துடன் அனைத்து வழிகளையும் கடந்து செல்ல அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமென். மறுத்திட முறியா நிலையாலே சீமோ வருத்தினார் தன்னை உமோடு. எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசு நாதர் சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் உதவி செய்கிறார். 5ஆம் நிலை. இயேசு சிலுவை சுமப்பதற்கு சீமோன் உதவுகிறார். உலகத்தையே சுமக்கிறவருக்கு, தன் பிள்ளைகளை எல்லாம் மார்போடு அணைத்து சுமந்து செல்பவருக்கு, தன் ஆடுகளுக்கு எதிராக தடையாக இருப்பவற்றையெல்லாம் தூக்கி எறிய வல்லவருக்கு தன்மேல் சுமத்தப்பட்ட சிலுவையை தூக்கி நடக்க இயலாத நிலை. இத்துயர் நிலைக்கு தள்ளப்படுகிறார் இயேசு. தாங்க முடியா பெருந்துயர். கெத்சமனி தோட்டத்தில் அரத்த வியர்வை, தன்னோடு நெருக்கமாக இருந்தவரால் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரண்டகம், தன் நண்பரால் மறுதளிக்கப்பட்ட கேடுற்ற நிலை, ஒழிக ஒழிக அவனை சிலுவையில் அறையும் மாந்தநேயமற்ற கூக்குரல்கள், உங்கள் விருப்பப்படியே செய்து கொள்ளுங்கள், கொல்லுங்கள் என்று ஆணையிட்ட உண்மையா அது என்ன என்று கேட்டவனது கெட்டவனது நயனற்ற தீர்ப்பு, அவமானம் என்னும் சிலுவை சாவு தண்டனை, கீழே விழுகை, தாய் மகன் சிலுவை பாதை சந்திப்பில் கரைபுரண்டோடிய கண்ணீர் அழுகை, சூழ்ந்து நின்ற கயமை அரசு வீரர்களின் தகா கடுஞ்சொற்கள், இவை அனைத்தும் இயேசுவுக்கு வலுக்குறைவை ஏற்படுத்துகின்றன. மீண்டு எழ மீண்டும் எழ முயல்கிறார், முடியவில்லை. மீப்பெரும் வலித்துயர். கல்வாரி நோக்கிய வழியிலேயே இறப்பு நேரிட்டுவிடக்கூடாது, சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று எண்ணிய சூழ்ச்சிக்காரர்களால் கடைநிலை மாந்தர் ஒருவர், சீமோன் என்பவர், சிலுவை தூக்கி கொண்டு துணை வர கட்டாயப்படுத்தப்படுகிறார். உதவி என்பது உள்ளுணர்ந்து தன்னலமின்றி விரைந்து செய்யும் நன்மையாகும். தொடக்கத்தில் சீமோன் உதவி மனநிலையில் அறச்செயலை ஏற்கவில்லை. இந்நிலையும் இயேசுவுக்கு வலித்துயரே. உலகத்தையே மீட்க வந்த வலிமையான அரசனா நீ? வலிமையே இல்லாத அடிமை ஒருவரது உதவி இல்லாமல் கூட உன்னால் இயங்க இயலாது, எழுந்து நடக்கவே முடியாது என்று வெளிப்படுத்தும் அவமானத்தின் அடையாளம் இது. சொல்லுன்னா கல்வாரி பலி. அடிக்கும் வெயிலெல்லாம் முதுகில் சுமந்து உழைக்கும் அடித்தட்டு மக்களின் வடிவமான சீமோன் இயேசு பட்டுணரும் வலித்துயரை எல்லாம் பட்டறிந்து அன்பொழுக மனமுவந்து உதவி செய்கிறார். மன்றாடுவோம். என் அருள் உனக்கு போதும், நானே உலகின் ஒளி வழி வாழ்வு ஆயன் நண்பன் என்று மொழிந்தவரே, நம்பு நடக்கும், நம்பிக்கை மட்டும் விடாதீர் என்று தளரா நம்பிக்கை ஊட்டியவரே, இறைமகனாகிய உம்மால் எதுவும் முடியாது என்று பொய்யுரைக்க குமுகத்தில் அடிமை நிலையினால் வலிமையும் மாண்பும் இழந்து நிற்கும் சீமோனின் உதவி தீயவர்களை பொறுத்தமட்டில் பகடி செய்யும் ஒரு போக்கு. ஆனால் அடிமை நிலையை ஏற்று சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிவாரான உமக்கு அது மேலும் ஒரு உயர் நோக்கு. நீர் அடைந்த கல்வாரி வலித்துயர்களில் இன்று உறைந்து கிடக்கும், முதிர்ந்த அகவையில் இயங்க முடியாத நிலையில் உள்ள, அன்று பாலூட்டி வளர்த்த தாய், ஈகத்தோடு உழைத்து உயர்த்திய தந்தை,
அரசுகளால் ஏமாற்றப்பட்டு வரும் உழைக்கும் மக்கள், நச்சு ஆலைகளால், அணு உலைகளால், எகிழி குப்பைகளால், எண்ம கருவி கழிவுகளால் துயருறும் இயற்கை, நோயாளர்கள், மாற்றுத்திறனாளர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், உழைத்தும் முன்னேற முடியா ஏழைகள் என அனைவரும் சுமக்கும் சிலுவைகளை அவர்களுக்கு உதவும் வெளிவேடமற்ற அன்பு மனநிலையில் சிலுவை சுமந்து துணை நிற்கும் சீமோன்களாகச் செயல்பட்டு கல்வாரி வலித்துயரை நீக்கிட முயல்வோம் என்று உறுதியேற்கிறோம். மன்றாட்டுக்கு செவி கொடுத்து அருளும் ஆற்றலும் ஆவியும் பொழிவதற்கு நன்றி இயேசுவே, நன்றி. உங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமென். நீலையாய் பதிந்தது உம் வதனம், அன்பின் விலையாய் மாதின் சிறு துணியில் எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதே நின்றால் உமது பாரமான திரு சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதருடைய திருமுகத்தை ஒரு பெண் துடைக்கிறார். அந்த கூட்டத்தில் அத்தனை பேரும் வேடிக்கை பார்க்க வெரோனிகா என்ற வீர பெண்மணி மட்டும் வியர்வையும் இரத்தமும் கலந்து அலங்கோலமாயிருந்த இயேசுவின் முகத்தினை துணிந்து துடைக்க முன் வருகிறார். கூட்டத்தில் ஒருவராக அல்ல, கூட்டத்திலிருந்து ஒருவராக தனியாக தைரியமாக முன் வருகிறார். வேடிக்கை பார்ப்பது கோழைத்தனம், ஆனால் வேண்டியதை செய்வது வீரம். அடுத்தவரை பற்றிய அக்கறை வீரம், ஆனால் அடுத்தவர்களை பற்றிய பயம் கோழைத்தனம். அடுத்தவரை பற்றிய அக்கறை வரும்போது நம் இதயம் அமைதியாக பேசும், இதை செய் என்று. அதை நாம் செயலாக்கும்போது அதுவே வீரமாகிறது. வெரோனிகாவின் வீரமும் அது போன்றதே. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், நான் தனி ஒருவனாயிற்றே, என்னால் என்ன செய்ய முடியும் என்ற எண்ணங்கள் நம் மனதில் எழுந்தால் அது பயம், அதுவே கோழைத்தனம். வெரோனிகாவோ அக்கறையை தேர்ந்தாள், வீரத்தோடு செயலாற்றினாள், பயத்தை மறுத்தாள், கோழைத்தனத்தை ஜெயித்தாள், இயேசுவின் முகத்தை துடைத்தாள். அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள், என்ன பேசுவார்கள் என்ற கவலையோ அச்சமோ இவருக்கு இல்லை. ஒருவேளை அடுத்தவரை பற்றி நினைத்திருந்தால் இவர் ஆண்டவரை அணுகியிருக்க முடியாது, நல்லதை செய்திருக்க முடியாது, இயேசுவின் அன்பை, இயேசுவின் திருமுகத்தை பரிசாக பெற்றிருக்க முடியாது. இந்த உலகில் அடுத்தவருக்காக அடுத்தவரை போல வாழ்வோர் பலர். அடுத்தவர் என்ன நினைப்பர், என்ன பேசுவர் என்று நினைத்து நினைத்து நம் மனதிற்குள்ளே பயந்து வாழ்ந்தால் நம்மால் எந்த ஒரு செயலையும் முழுமையாக செய்ய முடியாது. அடுத்தவரின் பேச்சுக்கும் நினைப்புக்கும் பயந்து அடுத்தவரை திருப்திப்படுத்த நாம் வாழத் தொடங்கினால் ஒரு நாள் நம்முடைய சுயத்தையும் தனித்தன்மையும் இழக்க நேரிடும். நாம் நாமாக அல்ல, அடுத்தவர்களாகவே மாறிவிடுவோம். அடுத்தவரின்
மூச்சுக்கும் பேச்சுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அடுத்தவர் நமக்கு வழிகாட்டலாம், ஆனால் அடுத்தவர் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. அடுத்தவரிடம் நல்லவன் என்ற பெயரெடுப்பதற்காக நாம் மாறுவேடம் போடுவது நல்லதல்ல. இயேசுவும் தன் வாழ்க்கையில் பரிசேயரும் சதுசேயரும் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள், என்ன பேசுவார்கள் என்று கவலைப்பட்டிருந்தால் அடுத்தவருக்கு எந்த நன்மையும் செய்திருக்க முடியாது. ஓய்வு நாளில் கூட கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நன்மை பல செய்தார். கடவுள் முன்னிலையில் நல்லவராக விளங்கினார். அடுத்தவரின் எண்ணத்திற்கும் விமர்சனத்திற்கும் பயந்து வாழ்வது கோழைத்தனம். வீரம் என்பது நமக்காக வாழ்வது, நல்லதை துணிந்து செய்வது. ஊர் வாயை அடைக்க முடியாது, ஆனால் நம் காதுகளை இறுக்கி பொத்திக் கொள்ளலாம். ஜெபம். இயேசுவே, உம் திருமுகத்தை தன் துணியில் தாங்கிய வெரோனிக்காவை போல நாங்கள் அடுத்தவருக்காக அணியும் முகமூடிகளை களைந்து கடவுளின் முகத்தை தாங்கும் பெனியல்களாக எங்களை மாற்றும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமென். ஓய்ந்தீர் பழுவினை சுமந்ததினால், அந்தோ சாய்ந்தீர் நிலத்தில் மறுமுறையும். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திரு சிலுவையாலே உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசு சிலுவையின் பாரத்தால் இரண்டாம் முறை தரையில் விழுகிறார். 7ஆம் நிலை. நாங்கள் அழுத்தப்படுகிறோம், ஆனால் நகைக்கப்படவில்லை. கீழே தள்ளப்படுகிறோம், ஆனால் அழிக்கப்படவில்லை. 2 கொரிந்தியர் 4:8-9 வசனங்கள். இயேசு 2ஆம் முறையாக கீழே விழுகிறார். 2ஆம் முறையாக விழுகிறார் என்பதை விட விழுந்து எழுகிறார் என்று கூறலாம். திருவிவிலியம் பிலாத்து இயேசுவை கசையால் அடிக்கச் செய்தான் என்று சுருக்கமாக கூறினாலும் ரோமையரின் கசையடி சதையை பிளக்கும் கொடூரமானது. ஏற்கனவே இந்த கசை அடிகளாலும் முள்முடியாலும் உடல் சிதைக்கப்பட்டிருந்த நிலையில் இரத்த இழப்பால் அவர் உடல் முற்றிலும் பலம் இழந்திருந்தது. 7ஆம் நிலையில் மீண்டும் 2வது முறையாக கீழே விழும்போது சிலுவையின் முழு பாரமும் அவர் காயப்பட்ட தோள்களிலும் முதுகிலும் அழுத்தியது. தரையில் இயேசுவின் உடல் மோதியதால் பழைய காயங்கள் மீண்டும் பிளந்து தாங்க முடியாத வலியை தந்தது. எழுந்து நடக்க வேண்டும் என்ற வைராக்கியம் ஒருபுறம் இருந்தாலும் உடல் ஒத்துழைக்க மறுக்கும் தவிப்பு மிகுந்த வேதனையானது. கீழே விழுந்த அவரை எழுப்ப உதவாமல் கொடுமைக்காரர்கள் கேலி செய்ததும் சாட்டையால் அடித்து எழுந்து நடக்கச் சொன்னதும் இயேசுவின் வலியை இன்னும் அதிகரித்தது. அப்படி என்ன தவறு செய்துவிட்டார் நம் இயேசு என்று பதைக்கிறது நம் உள்ளம். இரக்கமே இல்லாத அரக்கர்களா அவர்கள்? அன்பானவர்களே, நம்மில் பல வாழ்க்கையில் ஒரு முறை மட்டுமல்ல பல முறை விழுகிறோம். நம் வாழ்க்கையில் ஒரு தோல்வி, ஒரு அவமானம், ஒரு வேதனை, ஒரு சோதனை வந்தவுடன் நம்முள் எழும் கேள்வி, இன்னும் எவ்வளவு தாங்க வேண்டும்? அந்த சூழ்நிலைகளில் இயேசு பாடுபட்ட 7ஆம் நிலை நினைவுக்கு கொண்டு வருவோம். ஏற்கனவே அடிக்கப்பட்ட உடல், சோர்ந்த மனம், முன் செல்ல முடியாத நிலை. இந்த 7ஆம் நிலை நமக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறது.
இயேசு விழுந்தார். ஆனால் அந்த வேதனை நிறைந்த வலியோடு அவர் அங்கேயே கிடக்கவில்லை. அவர் எழுந்தார், மீண்டும் சிலுவையை தூக்கினார், முன்னேறினார். அவருக்கு மரண வலி இருந்தது, அவருக்கு அவமானம் கிடைத்தது. ஆனால் அவருக்கு உயரிய உன்னத நோக்கம் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் தோல்வி உண்டு, அவமானம் உண்டு, சோதனை உண்டு. நமது கேள்வி, வலிகளோடு இயேசுவை போல் மீண்டும் எழுகிறோமா என்பதுதான். இயேசு மீண்டும் எழுந்த தருணம் அவர் உடலை மட்டுமல்ல, மனித உணர்வுகளையும் சுமந்தார். அந்த விழுதலில் இருந்தது வலி, அவமானம், சோர்வு. ஆனால் அதில் இயேசு ஒரு அமைதியான உறுதியை கொண்டிருந்தார். அவர் நமக்கு கூறும் உண்மை, ஓ மனிதா, நீ வாழ்வில் விழும்போது வரும் வலி உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை உருமாற்ற வருகிறது. அந்த வலி சொல்கிறது, நீ இன்னும் முடிவடையவில்லை, உன்னுள் இன்னும் இறைசக்தி இருக்கிறது, எழுந்து நில், முன்னேறு என்கிறது. ஜெபம். அன்புள்ள இயேசுவே, எங்கள் வாழ்வின் வலிகளில் நாங்கள் தளர்ந்து விழும் பொழுதெல்லாம் அந்த கல்பாதையின் முரட்டுத்தனமான வழியை தாங்கிக் கொண்டு நீர் மீண்டும் எழுந்த அந்த வைராக்கியத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் விழுந்த இடத்திலேயே தங்கிவிடாமல் உமது காயப்பட்ட கரங்களை பிடித்து கொண்டு மீண்டும் எழுந்து நடக்க எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் பலவீனங்களில் பலம் விளங்கச் செய்யும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமென். விழிநீர் பெருக்கிய மகளிருக்கு அன்பு மொழி நீர் நல்கி வழி தொடர்ந்தீர். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். உமது பாரமான திரு சிலுவையாலே உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசு யூத பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 8ஆம் நிலையை நாம் தியானிக்கின்றோம். வழிநெடுக பயணம், வழியோடு பயணம். அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல்வேறு பாடுகள் பட்டு, கசையடிப்பட்டு, முள்முடி சுமந்து, சிலுவை சுமந்து செல்கின்றார். நடக்க முடியாத கால்களோடு நடக்கின்றார். சுமக்க முடியாத தோள் மீது சிலுவை சுமந்து செல்கின்றார். கரம் கோர்த்து பிடிக்க முடியாத சிலுவையை சுமந்து செல்கின்றார். இந்த கொடூரத்தை பார்த்த எருசலேம் பெண்கள் அழுகின்றார்கள். அவரை பார்த்த அந்த பெண்கள் அழுகின்ற பொழுது அதை பார்த்த ஆண்டவர் ஆறுதலை பெறக்கூடியவர், வழிகளுக்கு நிவாரணத்தை பெறக்கூடியவர், ஆறுதல் கொடுக்கின்றார். எருசலேம் மகளிரே, எனக்காக அழாதீர்கள், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று கூறுகின்றார். இயேசு உடல் சிதைக்கப்பட்டு இரத்தம் சொட்ட சொட்ட ஒரு மரணத்தின் விளிம்பில் நிற்கிறார். அந்த சூழலில் ஒரு சாதாரண மனிதன் தன் வழியை பற்றி மட்டுமே நினைப்பான். ஆனால் இயேசு தன் வேதனை மறந்து அழுத பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். அழுவதை மட்டும் அவர் நிறுத்தச் சொல்லவில்லை, மாறாக அழுகையின் திசையை மாற்றச் சொல்கிறார். அதுதான் எதிர்கால தலைமுறையினரான அவருடைய பிள்ளைகளுக்காக அழச் சொல்கின்றார். வரப்போகும் காலங்களில் ஏற்பட போகும் ஆன்மீக சீரழிவையும் துன்பங்களையும் இயேசு முன்னறிவிக்கின்றார். நம்முடைய பாவங்கள் நம்மை மட்டும் பாதிப்பதில்லை, அவை நம் வருங்கால தலைமுறையையும் பாதிக்கும் என்ற எச்சரிக்கையை அவர் விடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே,
நாமே இன்று பல நேரங்களில் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று புலம்பி வாழ்கின்றோம். நம் கண்களை மறைத்து அடுத்தவர் படும் துன்பத்தை பார்க்க விடாமல் நம்முடைய சுயநலம் நம்மை தடுக்கின்றது. இயேசு இந்த நிலையில் நமக்கு கற்றுத்தருவது என்னவென்றால், உன் சிலுவையை கனமாக இருந்தாலும் பக்கத்தில் இருப்பவனின் கண்ணீரை துடைக்க உன்னால் முடியும். ஆறுதல் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது பிறருடைய வழியை புரிந்து கொள்ளும் ஒரு மனநிலை. நாம் துன்பப்படும் போது மற்றவரிடம் எதிர்பார்ப்பதை விட மற்றவர் துன்பப்படும் போது நாம் அவர்களுக்கு புகலிடமாக இருக்க வேண்டும். ஜெபம். அன்பு இயேசுவே, துன்ப நேரத்திலும் பிறர் அன்பு செய்த ஒரு உயரிய உள்ளத்திற்காக நன்றி கூறுகிறோம். நாங்கள் எங்களையே நினைத்து கவலைப்படாமல் எங்களை விடவும் அதிகம் துன்பப்படுபவர்களை கண்டுகொள்ளும் இதயத்தை தந்துள்ளோம். எங்களது பாவத்திற்காகவும் சமூகத்தின் அவலங்களுக்காகவும் மனமுருந்தி உமது வழியில் நடக்க அருள்தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமென். மூன்றாம் முறையாய் நீர் விழுந்தீர், காலூன்றி நடந்திடும் நிலை தளர்ந்தீர். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திரு சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையின் பாரத்தால் மூன்றாம் முறை தரையில் வீழ்கிறார். இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஆசையில் முதல் அடி எடுத்து வைப்பவனுக்கு விழக்கூடிய முதல் அடி மிகுந்த வலியை கொடுக்கும். இன்னும் நாம் ஏன் முயற்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுக்கும். அடிமேல் அடி விழுகின்ற போது அதனால் ஏற்படுகின்ற காயங்கள் மிகுந்த வலியை கொடுக்கும். ஓடி வருகின்ற மகன் கால் தவறி விழுகின்ற போது மகனுக்கு உடலில் காயம், தாய்க்கோ உள்ளத்தில் வலி. தேர்வு எழுத சென்ற மகள் வீடு திரும்பவில்லை என்பது பெற்றோருக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கும். பார்த்து பார்த்து எல்லாவற்றையும் செய்த பிறகும் கடைசி காலத்தில் நடுத்தருவில் கைவிடப்படும் பெற்றோரின் வேதனை, வலி சொல்லிக்கின்ற போது மேலே எழ முடியாதவாறு பல உள்ளங்கள் விழுந்து விடுகின்றன, விழுந்தே கிடக்கின்றன. கைகளில் சுமையை கொடுத்தால் ஓரளவு முயற்சி செய்து சுமையை தூக்கிவிடலாம். ஆனால் கால்களில் சுமையை கட்டி வைத்தால் எப்படி நகர முடியும்? இன்றைய காலகட்டத்தில் பல மனிதர்கள் கால்களில் தடைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. மேலே எழும்ப முடியாதவாறு, அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாதவாறு சுமைகள் அடுக்கி வைக்கப்படுகின்றன. இயேசுவின் சிலுவை பயணமும் அத்தகையதான். நம்முடைய பாவங்களை சிலுவை என்னும் மரத்தில் அவர் ஏற்றுக்கொண்டார். கடவுளும் மனிதரும் ஆனவர் மனிதன் என்னும் நிலையிலேயே சிலுவையை சுமந்தார். அதனால் அவருக்கு அது மிகுந்த வலியை கொடுத்தது. இயேசுவை துன்புறுத்தியவர்களுக்கு களைப்பும் சோர்வும் ஏற்பட்டது என்றால், காயப்பட்டவருக்கு எத்தனை சோர்வும் வலியும் வேதனையும் இருந்திருக்கும். தலையில் சூடப்பட்ட முள்முடி, சாட்டல், இரத்தமும் மண்ணும் இணைந்து கொண்ட தருணம் வலிக்கிறது என்று சொல்லி அழக்கூட வாய்ப்பு இல்லை. கண்ணீரை விட இரத்தமே அதிகம் சிந்தப்படுகிறது. என்னை போல தானே மற்றவர்களுக்கு வலிக்கும் என்பது எனக்கு ஏன் தெரிவதில்லை? முள் குத்தினாலே துடிதுடித்து போகும் நாம்
மற்றவரை கீழே தள்ளிவிடும்போது அவர்களுக்கும் வலிக்கும் என்று ஏன் எண்ணுவதில்லை? எனக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை என்று வருத்தப்படும் நாம், நம்மை விட அதிக துன்பத்திற்கு உள்ளாகியிருக்கும் மனிதர்களின் வலியை உணராதது ஏனோ? கீழே விழுந்து கிடப்பவரின் வலியை புரிந்து கொண்டு அவரை தூக்கிவிட முயற்சி செய்வோம். இயேசு விழுந்தார், மீண்டும் எழுந்தார். நாமும் வேதனையில் துன்பத்தில் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நடப்போம். இயேசுவின் காயங்களால் குணமடைவோம். ஜெபம். அன்பு இயேசுவே, அடிமேல் அடிபட்ட எங்கள் உள்ளங்களின் வலியை நீர் புரிந்து கொண்டது போல நாங்களும் மற்றவர்களின் வலிகளை புரிந்து கொள்ள அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் பேரில் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமென். உடைகள் களைந்திட உம்மை தந்தீர், இரத்த மடைகள் திறந்திடமே நொந்தீர். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திரு சிலுவையாலே உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசுநாதருடைய ஆடைகளை களைகிறார்கள், இயேசுவின் ஆடைகளை களைகின்றனர். இங்கு இயேசுவுக்கு மனதளவில் அவமானத்தின் உச்சகட்ட வலி கொடுக்கப்படுகிறது. இயேசுவின் பணி வாழ்வில் உள்ளத்தில் பல வலிகளை அடைகின்றார். அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது நிராகரிப்பின் வலி. இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்று சொல்லி அவருடைய இறைமைக்கு எதிரான ஒரு வலி கொடுக்கப்படுகிறது. நம்பிக்கையின்மை, துரோகம், புரிந்து கொள்ளாமை, இன்னும் ஏராளமான வலிகளை இயேசு தன்னுடைய வாழ்வில் அடைகின்றார். திருவிவிலியத்தில் ஆடை என்பது ஆண்டவரின் முதல் மன்னிப்பு மற்றும் கருணையை எடுத்துரைக்கிறது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பின்பு முதலில் அவர்கள் மீது ஆண்டவர் இரக்கம் கொண்டு தோலாலான ஆடை ஆதாம் ஏவாளுக்கு அணிவிக்கப்படுகிறது. காண்க தொடக்க நூல் 3:21. பின்பு ஆடைகள் பொறுப்பு, அதிகாரம், அழகு, பாதுகாப்பு, கலாச்சாரம், பண்பாடு இவற்றின் அடையாளமாக சமுதாயத்தில் காண்கிறோம். புதிய ஏற்பாட்டில் திருமுழுக்கு பெறுகிறவர்கள் கிறிஸ்துவை ஆடையாக அணிந்திருக்கின்றனர் என்று பவுலடியார் கூறுகிறார். கலாத்தியர்கள் எழுதிய திருமுகம் 3:27. இத்தகைய இறையியல் பண்புகளையும் சமுதாய அடையாளங்களையும் கொண்ட ஆடையை இயேசுவிடமிருந்து அகற்றுகிறார்கள். மற்றொரு கோணத்தில் இயேசு அதையும் நமக்காக தியாகம் செய்கின்றார். நம் வாழ்வில் பிறருக்கு அவமானங்களை கொடுக்கின்ற பொழுது நாமும் இந்த படை வீரர்களின் பாவத்தை பெறுகின்றோம், இயேசுவுக்கு வலி கொடுக்கின்றோம். பிறருக்கு எதிராக குற்றங்கள் செய்து அவர் முகத்தை காண முடியாத சூழ்நிலையில் ஆதாமை போன்று நாமும் பாவம் செய்கிறோம், வெட்கி கூனி குருவி நிற்கின்றோம். திருமுழுக்கு வழியாக கிறிஸ்துவை ஆடையென அணிந்த நாம் புதிய உடன்படிக்கைக்கு எதிராக பாவம் செய்து ஆண்டவரை அலகைக்கு முன்பு நிர்வாணப்படுத்துகின்றோம். ஜெபம். எங்களை நாள்தோறும் உம்முடைய அம்பரா துணியில் போர்த்தி வழிநடத்தும் அன்பு இயேசுவே, எம் செயல்களால் உமக்கு வலிதந்த தருணங்களுக்காய் மனம் வருந்துகின்றோம், மன்னிப்பு கேட்கின்றோம். நாங்கள் பிறருக்கு பாதுகாப்பின் ஆடையாக
மாண்பின் ஆடையாக இருந்திட வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் பேரில் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமென். பொங்கிய உதிரம் வடிந்திடவே உம்மை தொங்கிடச் செய்தார் சிலுவையிலே. எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசுநாதரை சிலுவையில் அறைகிறார்கள். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். நன்றி மறந்த சமூகம் இயேசுவை துடிதுடிக்க வலியினால் சிலுவையில் அறைகிறது. ஆண்டவரிடம் எத்தனையோ முறை நாம் மன்றாடி கேட்டிருப்போம், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, என்னை தேடி வருகிறவர்களுக்கு முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறேன், நான் நம்பி சென்றவர்கள் எல்லாம் எனது மனதை புண்படுத்தி இருக்கிறார்கள், என்னோடு இருந்தவர்கள் என்னை காயப்படுத்தி இருக்கிறார்கள், இந்த உலகத்தில் நான் எத்தனையோ பேரை நம்பி வாழ்ந்தேன், எல்லோரும் என்னை துன்புறுத்தி காயப்படுத்தி ஒதுக்கி இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டவர். அப்படிப்பட்ட இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். வலியால் இயேசு துடிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தாங்கிக் கொண்ட வலிகளை விட 100 மடங்கு அதிகமானது. இயேசுனுடைய உள்ளம் பதறியிருக்கும். அவருடைய வலி தாங்க முடியாமல் அவர் துடித்திருப்பார். நரம்புகள் எல்லாம் புடைத்து வெளியே தள்ளி இருக்கும். உடல் முழுவதும் இரத்தத்தால் நிறைந்து போயிருப்பார். வலியினுடைய இறுதி கட்டம் சிலுவையில் அறைவது. இயேசுவினுடைய துன்பத்தை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய படை வீரர்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு வலியால் துடித்து கொண்டிருக்கிறார். அவருடைய காயங்கள் புண்கள் எல்லாம் எரிச்சல் உண்டு. அந்த எரிச்சலோடு எல்லா வலிகளையும் இயேசு தாங்கி கொண்டிருக்கிறார். எல்லாம் யாருக்காக? நமக்காக. நம்முடைய வாழ்வில் வலிகளை நாம் தாங்க வேண்டும். அந்த வலிகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய வழி தடங்களாக மாற்ற வேண்டும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்துனுடைய வழி நம் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் வழியை காட்டியது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். நல்வழியில் நடக்கின்றவர்களாக நம்மை மாற்றுவோம். இறைமகன் இயேசுனுடைய வழியிலிருந்து நமக்கெல்லாம் ஒரு புது வழி பிறந்தது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஜெபம். இயேசுவே, இந்த உலகம் என்னை எவ்வளவு அவமதித்தாலும், அவப்பெயர்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும், அவற்றையெல்லாம் நான் தாண்டி உம்மை போல வழிகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு உம்மோடு பயணிப்பதற்கு தேவையான வரங்களை தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமென். உமை விட்டு பூமி இருளில் ஆழ்ந்தது ஒளி கெட்டு. எனக்காக இறைவா
எனக்காக, இடர்பட வந்தீர் எனக்காக. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதென்றால் உமது பாரமான திரு சிலுவையாலே உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3 மணி, உருக்கலைந்த உதரத்தோடு, சிதைந்த முகத்தோடு, சதைகளெல்லாம் பீய்ந்து தொங்கிக் கொண்டிருக்க, இரத்தம் சொட்ட சொட்ட அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். நீ பெரிய ஆளோ, நீ பெரிய மெசியாவோ என்று எல்லோராலும் எள்ளி நகையாடப்படுத்தப்பட்டு, ஏளனப்படுத்தப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, இகழப்பட்டு, சிலுவையில் தன்னுடைய உதிரம் சொட்ட சொட்ட அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு வலி, எவ்வளவு வேதனைகள்! ஏன் இந்த வலி, ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த சிலுவை சாவு? அவருடைய விலை மதிக்கப்படாத நித்தம். பேதுரு எழுதிய முதல் திருமடலிலே அதிகாரம் 1:19 பேதுரு சொல்லுகின்ற கிறிஸ்துவின் விலை மதிக்கப்பட முடியாத உயிர் மதிப்புள்ள இரத்தம் எதற்காக சிலுவையில் சிந்தப்பட வேண்டும்? அன்பிற்குரியவர்களே, வரலாற்றிலே பலர் இரத்தம் சிந்தி இருக்கிறார்கள். படை வீரர்கள், அதிகாரிகள், போராளிகள், அரசர்கள். ஆனால் எவருடைய இரத்தமும் பாவக்கரைகளை கழுவியதாக சரித்திரமே இல்லை. மத்திய 26-28 ஆண்டவர் பாவங்களை போக்குவதற்காக, நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக அந்த பரமன் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, அவருடைய வலியும் வேதனையும் அகற்றுவதற்கு மருந்து நம்முடைய தூய வாழ்க்கை. நாம் எப்பொழுது இந்த பாவங்களிலிருந்து விடுபெறுகிறவர்களாக நாம் வாழ்கிறோமோ, எப்பொழுது அன்பு செய்கின்றவர்களாக வாழ்கிறோமோ, எப்பொழுது பிறருக்கு வலிகளையும் வேதனைகளையும் கொடுப்பதை தவறு என்று உணர்ந்து நாம் தூயவர்களாக வாழ முயற்சி இருக்கிறோமோ, அப்பொழுது இந்த உயர் மதிப்புள்ள இரத்தம், நமக்காக சிந்தப்பட்ட இரத்தம், இந்த மலுக்குரத்திற்கு மீட்பை கொண்டு வருகிறது. அர்த்தமுள்ள சாவாக இயேசுனுடைய சாவு அமைந்து விடுகிறது. அன்பு இயேசுவே, இதோ நாங்கள் இந்த உலக வாழ்க்கையிலே பலருடைய வேதனைகளுக்கும் வலிகளுக்கும், பலருடைய அவமானங்களுக்கும், பலருடைய இரத்தம் சிந்துதலுக்கும், நடைபடமாக பலரை மாற்றுவதற்கும் நாங்கள் எங்களுடைய தீமைகளால் நாங்கள் காரணமாக இருந்திருக்கிறோம். அன்புமிக்க ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே நாங்கள் எங்களுடைய பாவங்களை உணர்ந்து, நீர் சிந்திய இரத்தத்தினால் எங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி நாங்கள் இனிமேல் அன்பு செய்கின்றவர்களாக, பிறருடைய வலிகளிலே வேதனைகளிலே பங்கு கொள்ளுகிறவர்களாக, பிறருக்கு சுமை ஊட்டாதவர்களாக வாழ்வதற்குரிய வடத்தை நீர் எங்களுக்கு தந்தருள்வீராக. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமென். துயருற்று துடித்தாள் உளம் நொந்து, அன்னை உயிரற்ற உடலின் மடி சுமந்து, எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திரு சிலுவையாலே உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இறந்த இயேசுவை அவரது தாயார் மடியில் அமர்த்துகிறார்கள். 10 மாதம் துடிப்போடு சுமந்த அன்னையின் மடி இப்போது துடிப்பில்லாமல் மௌனமாகிறது. உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும், இல்லை பல வாள்கள் ஊடுருவிற்று. இத்தனை வேதனைகளையும்
தன் மௌனத்தால் தாங்குகிறாள் அன்னை மரியாள். இந்த உலகிலே கடினமான ஒரு வழி பிரிவு தருகின்ற வழி. இயேசு இந்த உலக வாழ்வை விட்டு பிரிந்து விட்டார். அன்னை மரியாளுக்கு இதைவிட பெரிய வழி இருக்க முடியுமா? தன்னுடைய மடியிலே பிணமாக கிடைக்கின்றார். உயிர் பிரிந்த நிலையில் இருக்கின்றார். இழப்புகள் தருகின்ற ஒரு வழி நம் மனதில் தேங்கி இருக்கின்றது. என்னோட ஒரு பிள்ளையை இழந்து விட்டேன், என்னால் மறக்க முடியல, கிட்டத்தட்ட 8 வருடங்கள் ஆகிவிட்டது என்று கதறி அழுகின்ற பணக்குடி தாயின் வழி ஒரு கடினமான வழி. நெப்போலியன் அட்லாண்டிக் பெருங்கடலிலே ஒரு தீவிலே சிறைபிடிக்கப்படுகின்றார். உன்னுடைய மகன் இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறேன் என்று. அதற்கு அந்த தாய் பதில் கடிதம் எழுதுகின்றாள். நான் விரைவாக வருகிறேன், கவலைப்படாதே. அதற்கு நெப்போலியன் பதிலாக எழுதிய கடிதம், நீ வருவதற்குள் உன் மகனினுடைய உயிர் பிரிந்து விடும் என்று. அப்பொழுது அந்த தாய் அழகாக பதிலுரையாக கடிதம் எழுதுகின்றாள், உன் இறப்பில் மிக அருகில் வந்து இருப்பேன். மகனை குறித்து பெற்றோர்கள் அநேகர் இன்று அணக்கரை அன்பு இல்லம் மற்றும் பிற முதியோர் இல்லங்களில் இன்றும் அழுது கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மகன் இருக்கிறான், ஆனால் பிரிந்து இருக்கிறான். கணவன் மனைவி பிரிந்த ஒரு நிலை, அது பிள்ளையை பாதிக்கிறது என்பது கூட உணராமல் முதலில் அவள் வரட்டும், முதலில் அவன் வரட்டும் பேச என்று அதனுடைய விளைவை உணராமல் இருக்கின்ற ஒரு நிலை அவர்களுக்கு தருகிறேன் என்றால் அதற்காக இந்த நிலையில் மன்னிப்பு வேண்டுவோம். ஜெபம். இறைவா, எங்கள் வழிகளில் நல்ல வழிகளை காட்ட பெற்றோர்களை கொடுத்து இருக்கின்றீர், அதற்காக நன்றி. ஆனால் எங்கள் சுய லாபத்திற்காக அவர்களின் ஈகத்தை மறக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை மாற்றவும் மாற்ற இயலாத பண்புகளை அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமென். ஒடுங்கிய உமதுடல் பொதியப்பட்டு நீ அடங்கிய கல்லறை உமதன்று. இடர்பட வந்தீர் எனக்கா. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருசிலுவையாலே உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசுநாதரை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமென். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் இனிமையான வாழ்த்துக்கள். வலிதான் வழியை தருகிறது. இதோ இந்த சித்தாந்தத்தை சொல்லுவதுதான் இந்த 14வது ஸ்தலம். இந்த உலகத்தில் யாரும் சந்திக்காத ஒரு வலியை தாய் மரியாள் சந்திக்கிறாள் என சொன்னால் அது மிகையாகாது. ஆனால் இந்த வலி இன்று பலராலும் அன்றாடம் அனுபவிக்கின்ற ஒரு வலியாக மாறிவிட்டது. நாம் சிறப்பாக பார்த்தோம் என்றால்
இப்பொழுது நடைபெறுகின்ற இஸ்ரேல் ஈரான் போரில் ஏறக்குறைய எண்ணற்ற பச்சிளம் குழந்தைகளை துப்பாக்கி தோட்டாக்களுக்கும் எரிகணைகளுக்கும் பலி கொடுத்த தாய்மார்கள் தங்களுடைய மார்பிலும் வயிற்றிலும் அடித்து மடியில் கிடத்திய அந்த பிள்ளைகளுடைய உயிரற்ற உடலை பார்த்து கதறி அழுத அந்த நிமிடங்கள் தாய்மரியாள் சந்தித்த அந்த வலியை மீண்டும் மீண்டுமாக ஞாபகப்படுத்தி வருகிறது. ஆக தாய்மரியாளுடைய வலி இன்று வரை முற்று பெறவில்லை, தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இது தாய்மரியாள் இந்த தளத்தின் மூலமாக சொல்லித் தருகின்ற பாடம் என்ன என்பதை பற்றி தான் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு வலி வருகின்ற பொழுது நாம் விழிபிதுங்கி நிற்பதை விட இந்த வலியிலிருந்து நாம் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கணவனை இழந்த ஒரு இளம் மனைவியானவள் சொன்ன ஒரு வார்த்தை, நான் உதிரத்தில் எனது இளம் பிஞ்சை சுமந்து கொண்டிருந்த பொழுது எனது கணவர் என்னை விட்டு போய்விட்டார். ஆனால் அந்த நேரத்தில் அந்த வலி எனக்கு தாங்க முடியாத வலியாக இருந்தாலும் அவர் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் எனது வாழ்க்கையில் நான் இன்று அவர் இருந்தாலும் அவர் இல்லாவிட்டாலும் அவர் என்னோடு இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டு வாழ்க்கை நகர்த்தி கொண்டிருக்கிறேன். அன்னை மரியாளை விட்டு ஆண்டவர் இயேசு பிரிந்து போனாலும் இதோ இந்த நாளில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது, இந்த இறைமகன் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் இந்த தாயின் வலிக்கு உருவெடுக்கிறது. அம்மா, நீ கவலைப்படாதே, நான் வீணாக சாகவில்லை, எனது உயிர் வீணாக போகவில்லை. இந்த மானிடத்தை காப்பாற்றுவதற்காக, இந்த மானிடத்தை நான் மாற்றுவதற்காக, பாவத்தின் கரைகளால் கரைபட்ட இந்த உலகத்தை நான் மீட்டெடுப்பதற்காக எனது இரத்தத்தையே நான் தாரை வார்த்திருக்கிறேன் அம்மா என்ற அற்புதமான ஒரு விஷயம் அன்னை மரியாளுடைய வலியில் பயங்கரமான ஒரு பலத்தை சேர்த்தது. இதோ பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையில் வலிகளை சந்திக்கின்ற பொழுது நிச்சயமாக நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். வலிகள்தான் பலருக்கு விழிகளை திறந்து புதிய வழிகளை காட்டுகின்ற அற்புதமான ஒரு பாடம். வலியில் எந்த மனிதன் பாடத்தை கற்றுக்கொள்ளுகிறானோ அந்த மனிதனால் மட்டும்தான் புதிய சகாப்தத்தை உருவாக்க முடியும். ஏதோ தாய் மரியாளும் அதைத்தான் செய்தார்கள். இந்த வலியினால், இந்த வலி தந்த பாடத்தினால்தான் சிதறிப்போன சீடர்களையும் ஒன்றிணைத்தார்கள், புதிய திருச்சபையாக உருவாக்கினார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இத்தாயிடம் இந்த பாடத்தை கற்றுக்கொண்டு வலி வருகின்ற பொழுது புலம்பி தெரியாமல், அதை பற்றி யோசிக்காமல், சிந்திக்காமல், தளர்ந்து ஒதுங்காமல், இறைமகன் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்து நம்மோடு வாசம் செய்வார். அவரை போல நாம் ஒவ்வொரு நாளும் உத்வேகத்தோடு எழுவோம் என்ற ஒரு ஃபீனிக்ஸ் பறவையைப் போல நம் வாழ்க்கையில் நாம் முழு முயற்சியோடு முதிர்ச்சியோடு வலி தருகின்ற பாடங்களை எல்லாம் கற்று வாழ்க்கையிலே புத்தெழுச்சியாய் மாறிட, புதிய சமுதாயம் படைத்திட இதோ இந்த 14ஆம் ஸ்தலத்தில் நாம் அன்னை மரியாளிடமும் ஆண்டவர் இயேசுவிடமும் உருக்கத்தோடு மன்றாடுவோம். ஆமன். மன்றாடுவோமாக. அன்பின் இறைவா, இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் தங்களது சொந்த பிள்ளைகளை இழந்து தவித்து வருகிறார்கள். போரினால், விபத்துகளினால், இன்னும் சில நோய் நொடிகளினால் தங்களது பிள்ளைகளையே இழந்து வாடி வருகின்ற தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். நீரே இந்த தாய்மார்களையெல்லாம் ஆசிர்வதியும், அவர்களுக்கு ஆறுதலை கோரும். அந்த தாய்மார்களுக்கு நீரே மகனாக மகளாக இருந்து ஆறுதல் தந்து ஆற்றுப்படுத்த வேண்டும் என்று எங்கள் அன்பான தேவனாகிய உமது நாமத்தின் மூலம் மன்றாடுகிறோம். நல்ல தேவனே, ஆமன். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில்
கோபமாயிராதேயும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும்.